துரோகி என பட்டம் கொடுத்து தன்னை வெளியேற்ற பார்க்கிறார் திரு வைகோ. மல்லை சத்யாவின் பகிரங்க குற்றச்சாட்டு. 3 முறைக்கு மேல் திரு வைகோவின் உயிரை காப்பாற்றிய எனக்கே இந்த நிலைமை. திமுகவின் வாரிசு அரசியலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட மதிமுக இன்று வாரிசாலேயே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உடைய தயாராக இருக்கும் மதிமுகவின் தற்போதைய நிலை என்ன? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் களத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிற அதே வேளையில் பிரதான கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் தங்களுக்குள்ளேயே பிளவுகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது மதிமுக என்று அழைக்கப்படுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மிகப்பெரிய பிளவு நேர இருக்கிறது என்பதுதான் தகவலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் மதிமுகவின் துணை பொது செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் அதே கட்சியில் இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை தான் தற்போது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சமீப காலத்தில் இங்கிலாந்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பயணம் செய்த மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவின் பிரதிநிதியாக செல்லாமல் தமிழ் சங்கத்தின் பிரதிநிதியாகத்தான் சென்று வந்திருக்கிறார் என்ற தகவலை பெரும் அதிர்ச்சியோடு வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் பெரும் தலைவருமான திரு வைகோ அவர்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அருகேயே இருந்து அவருக்கு எப்படி மத்தையா மூலம் துரோகம் இழைக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே வகையில் தனக்கு துரோகத்தை இழைத்திருக்கிறார் மல்லை சத்யா என்கிற குற்றச்சாட்டை மறைமுகமாக பதிவு செய்திருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு வைகோ அவர்கள். கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மீது அவர் வைத்த பிரதான குற்றச்சாட்டு என்பது, அதாவது திமுக வாரிசு அடிப்படையில் இயங்கும் கட்சி என்கிற பிரதான குற்றச்சாட்டு. மதிமுக என்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குவதற்கு பிரதானமாக காரணமாக இருந்தது திமுக வாரிசு அரசியலை நோக்கி நகர்கிறது என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்கிற கொள்கையோடு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக அன்றைய காலகட்டத்தில் 90களில் பிரதானமாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி மதிமுக. நாடாளுமன்றத்தில் திரு வைகோ அவர்களுடைய பேச்சு என்பது சூறாவளி போல இருக்கும் என்று பலராலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, பாராட்டப்பட்டிருக்கிறது, அதுவே விமர்சனமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதே நாடாளுமன்றத்தில் மதிமுகவை சார்ந்த துரை வைகோ சத்தமே இல்லாமல் அமர்ந்திருக்கிறார் என்கிற நிலைதான் தலைகீழ் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்படி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் சூறாவளி சுற்று பயணத்தாலும் மிக கடுமையாக அரசியல் களவேளைகளில் ஈடுபட்ட மதிமுகவின் தலைவருக்கு இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய இழப்பு. இதைவிட மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த பிளவுக்கு காரணமாக குறிப்பாக மல்லை சத்யா துரை வைகோ இருவரின் பிளவுக்கு காரணமாக திமுக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று வைகோவிடம் கேட்கப்பட்ட போது இதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று மிக தெளிவாக பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சராக ஆக்கி தீர்வது தன்னுடைய பிரதான கடமை, திமுகவோடு துணை நிற்பேன் என்பதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி மதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே இந்த வாரிசு சிக்கல் பேசப்படுகிறது. வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்ட வைகோ அவர்கள் தன்னுடைய சொந்த மகனான
துரை வைகோவை களத்தில் இறக்கி நாடாளுமன்றத்திற்கு அவரை அனுப்பியதின் பயன் என்ன? இதன் மூலமாக மதிமுகவுடைய வளர்ச்சி எந்த வகையில் உயர்ந்திருக்கிறது? இவருடைய இந்த பொறுப்பு மதிமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறதா என்கிற பிரதான கேள்வியும் அதே கட்சியில் நிர்வாகிகள் மட்டத்தில் எழுந்திருக்கிறது. மேலும் கூடுதல் தகவலாக துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மல்லை சத்யாவை மதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தற்போது தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். இன்னொரு பிளவை உருவாக்குவதற்காக இவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய முயற்சியில் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் திரு வைகோ அவர்கள். இந்த சவாலை எல்லாம் அவர் எதிர்கொண்டு களத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது. மதிமுகவிலே நிகழக்கூடிய இந்த குழப்பம், நிர்வாக ரீதியான சிக்கல், மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிளவு, வாரிசு அரசியலுக்கு எதிராக குரல் எழுந்திருக்கிறது மதிமுகவில். இதையெல்லாம் பயன்படுத்தி திமுகவிலும் சிலர், குறிப்பிடத்தக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் காய் நகர்த்தலின் பேரில் மதிமுகவில் இருந்தும் பல நிர்வாகிகள் விலகி இன்றைக்கு திமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிரதான சிக்கல் தற்போது மதிமுகவில் நிகழ்கிறது. அடுத்து நிகழ இருக்கிற பிளவு மதிமுகவில் எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.